ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டியான சிக்கன் பரோட்டா செய்ய போகிறோம். நேற்றே ஒரு ட்ரையல் வீடியோ இது என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க சிக்கன் பரோட்டா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அதை வந்து நல்லா வெறும் சிக்கனை ஒரு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் மெரினேட் பண்ணியிருந்து அதை வந்து அடிச்சுக்கிறோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் சீரகம் மட்டும் 4 போட்டுக்கிறோம், வேறு எதுவும் போடக்கூடாது. சீரகம் நல்லா வெடிச்ச உடனே பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச ஒரு 2 வெங்காயம் அதை போட்டுக்கிறோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து திருவி இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கிறோம். எண்ணெய்க்குள்ளே போட தேவையில்லை, இந்த சிக்கன் கூட போட்டு இதை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வதக்கி விடணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா குத்தி குத்தி இப்போ முட்டையை எப்படி முட்டை தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த எக்கு புர்ஜி அது மாதிரி இதை வந்து நல்லா குத்தி குத்தி இது பண்ணி விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் மல்லிப்பொடிங்க. மல்லிப்பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரம் மசாலாவோட இந்த மல்லிப்பொடி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கும். இது வந்து உடம்புக்கு எதுவும் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எல்லா பொடியும் போட்டு மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விட்டோங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும், ஏன்னா ஆல்ரெடி அரைச்சிட்டோம். இதை வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது, போன்லெஸ்ஸு, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உருட்டிக்கிட்டேன். இதனோட ப்ரீஃப் வீடியோ எப்படி உருட்டினேன் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸில் போட்டிருக்கிறேன். இது வந்து ஷார்ட்ஸில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். என்னோடய சேனலு என்னோடய வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி நல்லா உருட்டுறது அப்படின்னு, இது வந்து அந்த உருட்டுறது தாங்க மேட்ரே. அதில் தான் வந்து பரோட்டா சூப்பராக வரும். உள்ளே இவ்வளோ பெரிய ஸ்டஃபிங் வச்சும் எப்படி இது உடையாமல் இருக்குது அப்படின்னா அது எப்படி உருட்டணும், எப்படி மாவு பிசையணும், எந்த பதத்தில், எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இது உருட்டுறது இருக்கும். இதுக்கான சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்னு சொல்கிறேன். நார்மலாக லூஸாக பிணையாமல் பரோட்டாவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இல்லாட்டி வந்து நம்ம உருட்டும் போது அது அப்படியே எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா துளி கூட ஸ்டஃபிங் வெளியே வராது. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்பவுமே இது கரெக்டாக வந்தது. இது வந்து எனக்கு உடனேலாம் வரல, ரொம்ப நாள் செய்யத்தான் வந்தது. இதில் வந்து சிக்கன் காட்டி மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பன்னீர் போட்டு பண்ணலாம், வெங்காயம் போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, எதில் வேணால் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி தாங்க இருக்குதுலே டேஸ்ட்டான பரோட்டா. அந்த ரெசிபி ஒரு நாள் போடுறேன். அது கொஞ்சம் வேலை எடுக்கிற டிஷ்ஷு, இருந்தாலும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிக்கன் பரோட்டா ரொம்ப நல்லா வந்திருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. இது எப்படி வேக வைக்கணும், எப்படி பண்ணுறதுன்னு ப்ரீஃப் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஷார்ட்டு தான், இது எப்படின்னு ஒரு ட்ரையல் தான் போட்டிருக்கிறேன். அதில் ஃபுல் வீடியோ ப்ரீஃபாக போட்டிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள், அதில் ப்ரீஃப் வீடியோ போட்டிருக்கிறேன். இதை வந்து நான் குழந்தைகளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவேன் பீஸா மாதிரி. அதனால் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே ஃபுல்லாக இது பண்ணி சாப்பிட்டு தொட்டுக்கிறதுக்கு தயிர் வச்சுருந்தேன். நீங்கள் சாஸோ தயிர் தக்காளி சட்னி எது வேணால் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ்குள்ளே போய் ஃபுல் வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள்.